மீனம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள்லேயே 12ஆம் இடத்துல சந்திராஷ்டிரமம் அந்த வாரம் கிடையாது. 12ஆம் இடத்துலையும் ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறார். இந்த அமைப்பு ஓரளவிற்கு நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துல அவர் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 5 குடையவர் 12ஆம் இடத்துல இருக்கிறனால திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பிள்ளைங்கனால ஏதாவது செலவுகள் வரும். பிள்ளைங்களோட படிப்பாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ட்ராவலாக இருக்கலாம், அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, நோட்டு புக் வாங்கி கொடுக்குறது, அப்படி போடுறது இப்படி வருதுன்னு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏண்டா இந்த வாரம் வந்ததுன்னு இருக்கும். ஏண்டா இந்த வாரம் வந்தது, எவ்வளோதான் செலவு, எவ்வளோதான் ஒரு மனுஷன் அடி வாங்குறது, எவ்வளோதான் அடிக்கிறது தாங்கிறது, ஓரளவுக்கு மேலே 2 சம்பளம் வந்தாலும் 2 வருமானம் வந்தாலும் நம்மளால தாங்க முடியலையே என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் தான் இப்போது உண்டு. அதுவும் இளைய பருவத்தினர் 30 வயசுக்காரங்களுக்கு நான் சொல்லவே மாட்டேன். வரும் பணம்னா என்னன்னு பார்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 6 மாத காலத்துக்குள்ள 2026 பிறந்தவன ரேவதி நட்சத்திரக்காரர்களும் அதை உணர ஆரம்பிப்பீங்க. ஜென்மச்சனியின் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜோதிடத்தை நம்பாதவர்களுக்கு கூட ஜென்மச்சனி என்றால் என்ன, சனி என்றால் என்ன, ஜோதிடம் என்றால் என்ன என்பதை இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினர் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் சோதனைகள் உங்களுக்கு தேவை, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவில் ஏன்னா மீனராசிக்காரன் உண்மையில நல்லவனாக இருப்பான், ஏமாலியாக இருப்பான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் மீனராசிக்காரன். அதனால பெரிய கெடுதல்கள் மீனராசிக்காரர்களுக்கு வராது. வார ஆரம்பத்தில் விரயங்கள் இருக்கும். வாரத்தின் நடுப்பகுதியில் புதன்கிழமை வியாழக்கிழமை பயங்கரமான குழப்பங்கள் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அம்மா ஒன்று சொல்ல, அப்பா ஒன்று சொல்ல, அண்ணன் ஒன்று சொல்ல, புருஷன் ஒன்று சொல்ல, பொண்டாட்டி ஒன்று சொல்ல, ஃப்ரெண்டு ஒன்று சொல்ல, நம்ம மனசு ஒன்று சொல்லன்னு சொல்லிட்டு ஏண்டா அப்படின்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் கடந்து நல்லபடியாக வருவீங்க. அப்படியே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமை வெளியே வந்துடுவீங்க. வாரத்தின் முதல் 5 நாட்கள் பூக்கு காட்டி கொண்டிருந்த பணவரவு வாரத்தின் கடைசி நாட்களான 2 நாட்கள் ஓரளவுக்கு கிடைக்கும். பரவாயில்லப்பா இந்த வாரம் ஏதோ தள்ளிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலைமையில் நன்றாகவே அமைந்திருக்கிறது. ஆனாலும் சோதனைகளை தரக்கூடிய வாரமான இந்த வாரம்